ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Sivashankara, do you know you were Sundaramurthy Nayanar? Do you know you were Adi Shankara? யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் தங்களை திருவண்ணாமலையில் சந்தித்த போது சொன்ன அருள் வாக்குகள் இவை. தங்களது முற்பிறவிகளில் கிட்டத்தட்ட 16 பிறவிகளை இதுவரை தாங்கள் ராமராஜ்யத்தில் காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்களே, இவற்றை எல்லாம் தாங்கள் உணர்ந்து கொண்டதற்கு முக்கியமான காரணம் இது போன்ற மகான்களின் வழிகாட்டுதலா அல்லது தங்களது ஆன்மீக வாழ்க்கை தந்த அனுபவங்களா? நான் ஒரு ஐயப்ப சாமி கோயில் கட்டினேன். டிசம்பர் 13, 14, 1983 அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன். ரொம்ப விமர்சையாக பண்ணேன். 3 நாள் கும்பாபிஷேகம், ஒரிஜினல் வீரமணி கச்சேரி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய கோயில் சிவாச்சாரியாரும் வந்திருந்தாங்க. திருவாரூர், காஞ்சிபுரம், அங்கே இங்கே எல்லாம், காளிகாம்பா சிவாச்சாரியார், விவேகார், ராமதாஸ் சாமி, குருஜி சுந்தரராமன் மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணோம். சொந்த செல்வத்தில் தான் பண்ணோம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் வழக்கு நான் வருஷம் போவேன். இது வரைக்கும் 60 தடைக்கு மேலே போயிருக்கேன். ஸோ ஜனவரி 26, 1984 ரத்னகிரி கோயிலே இந்த அபிஷேகம். அன்றைக்கி குடியரசு தினன்றதுனால அந்த டேட்டில் நீ வச்சுக்கோன்னு சாமி சொல்லியிருந்தார், லீவுன்றதுனால. அப்போது சாமிக்கு அபிஷேகம் நடக்கிற போது என்ன ஒரு குறையுமே இல்லாத ஆள் நான். எனக்கு அண்ணா நகரில் சூப்பராக சினிமா ஷூட்டிங் எடுக்கிற பங்களா இருந்துச்சு. 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 கன்மேன் போட்டு பேங்க்குக்கு பணம் எடுத்துன்னு போகிற வேனு, 3 காரு, பேங்க் ஆஃப் மஜ்ராக்கு, பெரிய அளவுக்கு வசதிகள்லாம் பார்த்தார். ரோட்டரி கிளப் அண்ணா நகர் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் அசோசியேஷனுக்கு 14 வருஷம் தலைவர், அண்ணா நகர் சிவாவிஷ்ணு கோயில் ஃபவுண்டர் பிரசிடென்ட், இது மாதிரி எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் பார்த்த ஆள் தான். எதுக்கும் ஒரு குறையில்லை. ஆனால் அபிஷேகம் நடக்கிற போது நான் அழுதுனே இருந்தேன். சாமி என்னையே பார்த்தார், அங்கே இருக்கிற சாமியார். எனக்கு அவர் 68லேருந்து தெரியும். ஸோ அவர் எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழப்போகிறது, அருளாசிகள்னார். அப்போ கூட எனக்கு பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போகிறதுன்னு நினச்சினேன். நான் வீட்டுக்கு வந்தேன். அண்ணா நகரில் நான் படுத்துன்னு இருக்கேன். நான் பொதுவாக எப்பயுமே தனியாக தான் படுத்துக்குவேன். இன்னும் நான் வெளியூருக்கெல்லாம் போனால் கூட என் கூட வர்ற பசங்க இன்னொரு ரூம் எடுத்து படுத்துக்குவாங்க. நான் தனியாக தான் படுத்துக்குவேன். குடும்பத்துலேயும் நான் அப்படி தான். நான் கோயம்புத்தூரில் படிக்கிற போதே ராமகிருஷ்ண மிஷனில் மற்ற பசங்க கூடலாம் படுக்கவே மாட்டேன். வாட்டர் டேங்க் மயில் ஏறி படுத்துனா ஆகாசில் முருகர் மயில் மேலே போகிறாருன்னு நினச்சிருப்பேன். ஒரு வித்தியாசமான ஆள் நான். அப்போ மந்திராலயா ராகவேந்திர சாமி எந்திரி உன் பந்த பாரு அப்படின்னாரு. ஸோ நானும் ராகவேந்தரும் பக்கத்து நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்கு. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கும். என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் போய் நின்று ஒரு தங்கமயமான சித்திரம் மாறிப்போது. பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு சொல்லி 2 மந்திரம் கொடுக்கு. ஒன்று சடாட்சரம் முருகன், இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். அதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்கவே முடியும். ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ பாரு அழுவேன். புரட்சி அருணகிரி பாட்டை போட்டு உட்காந்து எம்டியாக அழுவேன். திடீர்னு உடம்பு 10 அடி போய் தடால்னு பின்னால் விடும். ஒரு அடிப்படாது. சிங்கம் மாதிரி கத்திக்கின்னு இருப்பேன். அந்த ரோட்டில் போகிறவங்களாம் இவருக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த கன்செப்ட். எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணம் மாதிரி பையன் பொண்ணாக இருந்தாங்க. குடும்பத்தில் மனசு ஓடலை. எல்லாத்தையும் விட்டு சட்டு போட மாட்டேன். அந்த காலத்துலலாம் செருப்பு போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன். ஒரு ஜுவல்லம் பை, இந்த ஐயப்பசாமி கருப்பு பையில் அதில் ஒரு கோபால் பல்படி, ஒரு காய் வேஷ்டி, ஒரு துண்டு போட்டுனுக்கிற காய் வேஷ்டி வந்தோம். இவ்வளோ தான் நம்ம பிலாங்கிங். ஸோ மனம் போன போக்கில் போக ஆரம்பிச்சு. பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்குவேன், திருவண்ணாமலை கோயில் வாசலில் படுத்துக்குவேன். இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக பண்ணேன். வசதி இல்லாமல் இல்லை, என்னவோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போச்சு. அப்போ தான் இந்த நம்பி மலை, மகேந்திரகிரி மலை, கல்யாண தீர்த்தம், ஸ்ரீசைலம், இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போனதெல்லாம் அப்போ தான். தன்னந்தனியாக காட்டில் தைரியமாக போய் உட்காந்து போகிறாங்க. அந்த காலத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க உள்ளே போகிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. மகேந்திரகிரி கீழே வரைக்கும் எல்லாம் போய் விறகு வெட்டின்னு வருவாங்க.
மேலே பெரிய இடம்லாம் இருக்குது. சுப்பிரமணியர் பாதம் ஒரு இடம் இருக்குது, ராகுதீர்த்தன் ஒரு இடம் இருக்குது, பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் யாரும் போகவே மாட்டாங்க. நான் எல்லா இடத்துக்கும் போவேன், தன்னந்தனியாக உட்காந்துருப்பேன். முதல் தடவை போன போதெல்லாம் சோறே இருக்காது, எங்களுக்கு சோறு தண்ணி எதுவுமே இருக்காது. அப்படியே உட்காந்துருப்பேன். நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் அடிக்கடி போக ஆரம்பித்தேன். அம்பா சமுத்திரத்தில் போய் ஒரு 4 ரூபாய்க்கு ஊறுகாய் பாட்டில் வாங்கிக்குவேன், 1 கிலோ ரைஸ் வாங்கிக்குவேன், பால்கோவா வாங்கிக்குவேன். காட்டில் இந்த பழைய பானை யாராவது விட்டு போயிருப்போம், ஒரு 3 கல் வரைக்கும் அது மேலே அந்த சுடுதண்ணில் ஒரு பால்கோவா போட்டு குடிச்சிக்குவேன், காஃபி மாதிரி. ஒரு பிடி சாதத்தை கஞ்சி மாதிரி போட்டு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் இருந்திருக்கேன். ஆரம்பத்தில் பட்னி, அப்படியே ஒரு கன்செப்ட். நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், வித்தியாசமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்டு அதெல்லாம் யாருக்கும் கிடைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரியான அனுபவங்கள். நம்ம படுத்துன்னு இருப்போம், என்னை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, சிவன், முருகன், அவங்கெல்லாம் என் தலைமாட்டில் இருப்பாங்க. என்னை விட கொஞ்சம் சின்ன போஸ்டில் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் என் சைடில் எதிரில் நிற்பாங்க. நம்ம லேசாக கண்ணை திறந்து பார்க்குறோன்னாக்கா எல்லோரும் ஸ்லோ மோஷனில் அப்படியே விலகிடுவாங்க. இப்படிலாம் அனுபவங்கள் வந்து இப்படி ஒரு 4.5 வருஷ காலம் அலைஞ்சி திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் தான் சொன்னார், ஒரு பிரிவில் நீ குடும்பத்தை விட்டு போகிறதுனால தான் அடுத்த பிரிவு வருது, உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ இந்த தலைவர் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னாரு. ஸோ வந்து பார்த்த முதலாளி இல்லாத வியாபாரம் எப்படி ஓடும், எல்லாத்தையும் விற்றேன். கோர்ட்டு, கேஸு, கடை எல்லாம் பார்த்துன்னு வர வேண்டியது வராது, கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும் அப்படி. அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு போனேன், சொந்த பங்களாவெல்லாம் விற்றுக்கிட்டு. இப்படியே வாழ்க்கையில் ஒரே வருஷத்துக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். திருப்பியும் புது வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட் கம்பெனிக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு ஷட்டில் விட்டேன். மவுண்ட் ரோட்லேயே லிங்கிச்சேரி ஸ்ட்ரீட்லேயே 2 கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்தேன். இப்படி வித்தியாசமான கன்செப்ட்ஸ் எல்லாம் ஒரே வருஷத்தில் சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் பையன் பொண்ணெலாம் படித்தாங்க, அமெரிக்கா போயிட்டாங்க, ஒய்ஃப் அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஜனவரி 16, 1996 நான் குடும்பத்தை விட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கேன். இந்த காலநிலை இவ்வளோ வீடுங்க இருக்குது, யார் வீட்டுக்குள்ளேயாவது நான் போயிருக்கேனான்னு நீங்கள் கேளுங்க, யார் வீட்டுக்குள்ளேயும் போகவே மாட்டேன். இதெல்லாம் உனக்கு புரியாது, என்னுடைய வழிமுறைகள் ஏன் இப்படிலாம் இருக்கேன் அதெல்லாம் உனக்கு புரியாது. இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, எழிச்சு கட்டணும்ல, ₹1 பேங்க்கில் கடை வாங்கினதில்லை, இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஏதோ ஒரு பவர். பேங்க்லேயும் கடன் வாங்குறதில்ல, யார்கிட்டையும் வந்து பிச்சை எடுக்கிறதும் இல்லை. மைண்டில் ஒன்று நினச்சா அது நடக்கும். அதே மாதிரி இவ்வளவும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். நம்ம இந்த கேள்வி என்னன்னா, அனுபவங்களை பற்றி கேட்குறீங்க. எனக்கு ஜனவரி 26, 1984 ராகவேந்திரருடைய தரிசனம் கிடச்சின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சி. சபரிமலையில் அங்கே ஐயருங்கெல்லாம் யாகம் வளர்ப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நான் கற்றுக்கின்னு நானே யாகம் பண்ண ஆரம்பித்தேன். 48வது நாள் எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சி. அந்த அம்மா காலை கூட தொட்டு கும்பிட்டேன். ஒரு 3 அடி வயத்தில் இருந்தாங்க, கால் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சூரிய பத்தினி, காயத்ரியின் பெயர், யஜ்ஞ தேவதை, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேணாம், நான் எந்த கடவுள் பார்த்தாலும் எதுவுமே வேணான்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்ன தேவை இருக்குது, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டே ஓடினாலும் என்ன என்ன தேவை இருக்க போகுது, கடவுள் சொன்னதுனாலும் திருப்பி வந்தேன். நான் இப்போ கூட எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு உட்காந்துன்னு இருக்கேன். நான் எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும், எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மைண்டில் வர்றதே இல்லை, எனக்கு எந்த தாட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் வர ஆரம்பிச்சு. கங்கை தாயை நேரில் பார்த்துருக்கேன், காமாட்சி அம்மா கோயிலில் அனுபவங்கள் கிடச்சிருக்கு, முருகரை நேரில் பார்த்துருக்கேன், இந்த 33 கோடி தேவர்களையும் கைலாசத்தில் வச்சு பார்த்துருக்கேன், அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷாவை பார்த்துருக்குறேன், சிவனையும் பார்வதியும் பார்த்துருக்குறேன். இது மாதிரி பார்க்காத தெய்வ வடிவங்கள் எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே கேட்குறது இல்லை. எனக்கு என்ன ஆகணும், மனசில் எது நினச்சா அது நடக்கும். தவமும் தவமுடையாருக்கே யாவும் அப்படின்வாங்க. வேண்டியாங்க எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறது எல்லாம் கிடைக்கும், அதனால தவம் செய்யுங்கிறார். அதுக்கு ப்ரீரெக்விசிட் என்ன, எதுவுமே வேணான்னு சொல்லணும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும்.
யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் ஈரன். எதுவுமே வேணான்னு யார் இருக்கானோ அவனை பாதிக்கிற விஷயம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்தீங்க, அண்டு உங்களுக்கெல்லாம் பழம் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க, திருப்பதி லட்டு கொடுத்தாங்க, ராகவேந்தருடைய பரிமள பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. நான் என்ன ஃபோன் போட்டால் வர வைக்கிறதெல்லாம் வரும். நான் இருக்கிற இடத்துல எப்பயுமே எதுக்குமே பஞ்சமே இருக்காது. அந்த காலத்தில் புவனேஸ்வரி கேலண்டரில் எழுதியிருக்கோம், நான் இருக்கும் இடத்துல செல்வம் கொளிக்கிறதுன்னு. அந்த மாதிரி எனக்கு காட்டில் கொண்டு போய் உட்காராச்சா கூட அங்கே வசதியாக இருக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஒரு பவர், தவத்தினால வந்த பவர், சும்மாலாம் வந்துடுறது. அதனால் இந்த தரிசனங்கள்ன்றது இப்படி தான் வர ஆரம்பிச்சு. எத்தனையோ தெய்வ வடிவங்களை பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எனக்கு சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை. எனக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா தானே நம்ம அவளை பார்த்தோம் அவங்க கழுத்தில் துண்டு போட்டு எனக்கு லட்டு கொடு பூண்டு துண்டு கேட்கறதுக்கு. ஒன்றுமே வேணாங்கிற ஆளுக்கு என்ன தேவைப்படும்? ஒன்றும் தேவைப்படாது. அதனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான வாழ்க்கை. ஜனங்களுக்கு புரியாது. நான் ஜாலியாக உட்காந்துக்கிறேன், பேண்ட்டு டிஷர்ட் போட்டு வாட்சி கட்டின்னு உட்காந்துக்கிறேன். இவர் சாமி தானாங்கிறதுலே ஜனங்களுக்கு டவுட் இருக்கும். என் காலில் உழைவானான்னு சொல்கிறேன். நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் தாடி வைக்கல, காவி காட்டல, கையில் ஒரு குச்சி எல்லாம் வச்சுட்டு ஏமாத்தலை. இப்படி தான் நான் இருக்கிறேன். நான் வந்தால் வாராக்கிட்டி போ, நம்ம கிட்டி போங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துவோம். யார் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து பார்க்கலாம், பேசலாம் இல்லையா? எல்லா வகையிலையுமே ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை நம்ம செஞ்சுருக்கோம். இவ்வளோ காலனிகள் உருவாக்கணும், இவ்வளோ ஜனங்களெல்லாம் கொண்டாந்து ஒன்றா குடியிருந்து குளிந்தேல் ரொம்ப நாளாக சொல்கிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு எல்லாம் பண்ணதே பெரிய விஷயந்தான். எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டணும், எவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்தி பார்த்தோம், ரூரல் சர்வீஸ் தையூர்லேயும் பண்ணோம், வெங்கலேர்லேயும் பண்ணோம். அதனால் எதுக்காகன்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். அண்டு ஐ வில் ரைஸ் டு த அக்கேஷன் when the டைம் கம்ஸ். எதுக்காக இதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த மாத்திரம் நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன், சைலண்ட்டாக இருக்கேன். அண்டு இஃப் அன் அக்கேஷன் கம்ஸ் ஐ வில் பெர்ஃபார்ம். இப்போத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பணத்துக்கு கஷ்டம் கிடையாது. நல்ல வாட் நெக்ஸ்ட்ன்றது வர்றபோது பார்த்துக்குவோம். அது வரைக்கும் நம்ம வேலை அழகாக போயிட்டுருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த கோயிலையாவது இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போங்க மம்மி அப்படின்வாங்க உங்களை. இங்கே தான் பசங்கள்லாம் வருவாங்க. நீங்கள் எப்படியோ தெரியாது, உங்கள் பசங்கள்லாம் இங்கே சூப்பராக வேலை செய்வாங்க. உங்கள் பசங்க எல்லாருமே ஓடி ஓடி வேலை செய்வாங்க. காத்தால் வந்து பாருங்கள், இல்லை சாயந்தரம் வந்து பாருங்கள், அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய அதிசயம் உலகத்தில் நடக்கும், நடக்கிற போது நடக்குது. நடந்தாலையும் எனக்கு சந்தோஷம் இல்லை, நடக்கிறதுனாலையும் எனக்கு துக்கம் இல்லை. ஏன்னா என் வேலையும் நான் ஒழுங்காக பண்ணிட்டேன் இல்லையா? பேலன்ஸ் இஸ் ஃபார் ஹிம். அவருக்கு வேணும்னா அவர் படிக்குவார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. துர்வாச முனிவர் சாபத்திற்கும் உண்மையான பக்தியை சோதித்து பார்க்கும் தன்மைக்கும் நமது புராணங்களில் புகழ் பெற்றவர். ஒருமுறை துவாரகைக்கு விஜயம் செய்த அவர் பகவான் கிருஷ்ணரையும் மகாலட்சுமியின் அம்சமான ருக்மணி தேவியாரையும் கூட சோதித்து பார்த்ததாக ஒரு மகாபாரத குறிப்பு கூறுகிறது. சனகாதி முனிவர்களில் சாபம் வைகுந்தத்தில் தனது செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேல் இருந்தாலும் கூட மகாவிஷ்ணு அதை ஏற்றுக்கொண்டார். பகவான் கிருஷ்ணர் ஒரு தெய்வ அவதாரமாக இருந்தாலும் காந்தாரியின் சாபத்தை ஒரு பதிவிரதையின் சாபமாக ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இறை அவதாரங்களின் தெய்வீகத்தையே சோதித்து பார்ப்பதற்கும் அவர்களுக்கே சாபம் கொடுப்பதற்கும் மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பதிவிரதைகளும் அவ்வளவு தகுதி வாய்ந்தவர்களா? இந்த உலகத்தில் கடவுள்ன்றது ஒரு ஆள் கிடையாது. நீ பார்க்குற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் சிட்டி பாபாவும் ஸ்ரீசங்கர் பாபாவும் பரமாச்சாரியாரும் ராம்சரத்குமார் சுவாமியும் கன்னியாகுமரி மாயம்மாவும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் மனுஷங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குது. அவங்க தவம் பண்ணியிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க, உயர்ந்த குணங்களை காட்டியிருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்குது. இந்த பல்பு இருக்குது, இந்த தூணுக்கு போட்டுக்கிற கலர் லைட்டு வேறு மாதிரி, ஃபேன் வேறு மாதிரி, ஆனால் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். அது மாதிரி ஒரே ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. அதை நீ கடவுள்னு சொல்லலாம். அந்த எலக்ட்ரிசிட்டி இயற்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, எல்லா மகான்கள்கிட்டையும் இருக்குது. நீ பார்த்து கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணர் இயேசு புத்தர்கிட்டையும் இருக்குது.
ஆனால் இவங்களும் உங்களை மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க தான். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடும். நிறைய தானம் பண்ணும், நிறைய தவம் பண்ணும். அப்போது தவம்ன்றது என்ன? நல்லது கெட்டது எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. சந்தோஷப்படுறதும் இல்லை, துக்கப்படுறதும் இல்லை. உற்ற நோய் நோன்றல்னா நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம், நீ நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் லெவல். சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, வேண்டியதும் இல்லை, வேண்டாததும் இல்லை, வேண்டியவர்களும் இல்லை, வேண்டாதவர்களும் இல்லை, ரெண்டும் கிடையாது. அந்த உயர்ந்த நிலைகளை யார் தொடுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு கலெக்டர் இருக்கான், கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்கான். அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பதவிக்கு எப்படி வராங்க? ஒன்று அதிர்ஷ்டம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பவர். இன்னொன்று அவங்களுடைய முயற்சி இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவங்க முயற்சி செஞ்சு அந்த கட்சியில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சர்பாஸ் பண்ணி வந்திருக்கணும். அப்படி வர்றபோது ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டு அதெல்லாம் ஆகுறாங்க. யாருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்ல முடியாது. பதவி பூர்வ புண்ணியானம். ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்குறவன் ஏன் உட்காந்து போகிறேன்னு பாரு. நீ பென்ஸு காரில் போகிற, உனக்கு முன்னால் ஒருத்தன் தூக்கி போட்டு டிரைவர் வேலை செய்கிறான், நீ ஏன் டிரைவராக இல்லை, அவன் ஏன் பின்னால் உட்காரலன்னு யோசனை பண்ணிப்பாரு, உனக்கு தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒரு லக்கு தான், ஏதோ ஒரு வகையில் லக்கு. அது மாதிரி வராங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. சிவசங்கர் பாபா இதுக்கு முன்பிறவிகளில் நிறையா பூஜை பண்ணியிருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனாராக கைலாசத்தில் சிவங்குடியே இருந்திருக்காரு. ஆதிசங்கராக இந்த உலகத்தில் சண்மதங்களெல்லாம் ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. பெரிய பட்டினத்தாராக கப்பல் கம்பெனியெல்லாம் வச்சு நடத்தியிருக்காரு. இப்படி எவ்வளோ பிறவி. காலமேக புலவராக வந்திருக்காரு, ராமராக வந்திருக்காரு, புத்தராக வந்திருக்காரு, துரோணாச்சாரியாராக வந்திருக்காரு. எல்லா பிறவியும் பெரிய பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சராக வந்திருக்காரு. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது இந்த கோடிசாமி தான் என்னுடைய குருவாக இருந்தார், தோத்தாபுரின்ற குருவாக இருந்தார். சாரதா தேவியாக இருந்த கிருஷ்ணவேணி அம்மா தான் கல்யாண தீர்த்தத்தில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு நம்ம துர்கா கோயிலில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கோம். இப்படி எல்லாருமே வராங்க உலகத்தில், யாரும் புதுசாக வர்றதில்லை. அவங்கவுங்க பாடுபட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பவர் கிடைக்குது. அந்த பவர் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, எனக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு செய்யலாம், கடவுளுக்கு வேலை செய்யலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு ஆப்ரேஷன் அவராக படித்து எனக்கு பண்ணிக்குவார், அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. அவங்களுக்கு யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எதுக்கு இவ்வளோ பவர் வச்சுன்னு நம்பாத நாயங்க தான் நிறைய பேர், 190 பேர் உலகத்தில் இருப்பான். நம்புறவன் 10 பங்கவே இருக்க மாட்டான். அவங்களும் கூட நான் கமிட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் இல்லைன்னா நாளைக்கு செத்து பாருவேன், எங்கூட நான் உடன்கட்டி யாரும் பாருங்க, நீங்கள்லாம் 2 நாளைக்கு அழுவீங்க பாப்பா போயிட்டாருன்னா அவ்வளோதான். அதாவது உலகம் யாரை நம்பியும் இல்லை, அதனுடைய போக்கில் தான் போயினே இருக்கும். அதனால் எனக்கு எதுலேயும் பிடிப்பும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்குது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு உக்காந்துருக்கோம். அதனால் எனக்கு எல்லா பிறவிகளை பற்றியும் தெரியும். அண்ட் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யாத எவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சு ஆள்றேன். எங்கள் உடம்புலேருந்து எல்லா கடவுளையும் வெளிப்படுத்தி உங்கள் கேமராவில் காட்டி வரிசையாக ஃபோட்டோ போட்டிருக்கோம். அண்டு சுத்தமாக டான்ஸே தெரியாத நான் இங்கே இருக்கிற படம்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நான் ஒரு ஆனந்தத்துக்கு போகிற போது என் உடம்புலேருந்து வர்ற தாண்டவம், இதெல்லாம் சிவத்தாண்டவங்கள். இந்த பக்கம் போட்டிருக்கிறதெல்லாம் எனக்கு டான்ஸே தெரியாது. அந்த யோக சக்தி உடம்புல மாறி மாறி போகிற போது டான்ஸ் மாதிரி தெரியும். இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எல்லா கடவுள்லேயும் நம்ம அத்தனை ஒளி வடிவங்கள்லாம் கொண்டாந்து காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆத்ம சம்பந்தத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கோம். வட துருவம் தென் துருவம் கூட போயிட்டு வந்திருக்கோம். அண்டு இந்த கை இருக்குது இல்லையா, இதில் வேலோட முருகர் இந்த இடத்துல நிற்பார். 10 அவதாரமும் இந்த கைக்குள்ளே ரேகைகளாக இருக்கும். சங்கு இருக்கும், சக்கரை இருக்கும், வேல் இருக்கும், மயில் இருக்கும். இந்த மாதிரி யார் கையிலையும் இருக்கவே இருக்காது. கண்ணில் சந்திர சூரியன் இருக்கும். எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் அனுபவங்கள் சொல்கிறது கூட ஒன்றும் இல்லை. 96 என்னுடைய மேக்சிமம் அனுபவங்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொட்டீனாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த அனுபவங்கள் பாக்கி இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் பாக்கி இல்லை. நம்ம பார்க்காத மகான்கள் இல்லை, எல்லா பெரிய பெரிய மகான்களையும் பார்த்துருக்கோம். வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கோம், உள்நாட்டிலையும் பார்த்துருக்கோம்.
அண்டு இப்போ நமக்கு என்னெல்லாம் நம்மளை பற்றி தெரியுமோ அதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்த உடனே சொல்கிறாங்க, இவர் ரொம்ப பெரிய ஆள், இவர் இந்த போஸ்டில் இருக்கார், இந்த இதில் வந்திருக்காரு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சாலே நம்ம ஒன்றும் அது மைண்டில் அதை பற்றி தாட்டு கூட வர்றதில்லை. அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுனால நம்ம என்ன காலில் இழுத்து விட்டுன்னு நம்ம பாட்டி நம்ம வேலையை செஞ்சுணும் காலையில். ஓகேவா? மனமே நீ மறவாதே எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும், உலக மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே, உறவுகளேனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.